நிலக்கடலையை வறுத்துக்கலாம். இது வறுத்த நிலக்கடலை தான் ஒரு மாதிரி நாட்டு போன மாதிரி இருக்குது. இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடலையை வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். பொட்டுக்கடலை ஒரு கப்பு வச்சுருக்கேன்ப்பா. ஒரு 100 பொட்டுக்கடலை இருக்கும். இதையும் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், நசுக்கி வச்சுருக்கேன்ப்பா. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெறும் சட்டியில் தான் வறுக்கணும், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. அதையும் போட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். ஒரு 15 வரமிளகாய் வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா சூடு ஏற்றினா போட்டுக்கல. பூண்டு கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு, அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா. பிள்ளைங்க எல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறீங்க, பசங்களை எல்லாம் வெளியில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெளியில் தங்கியிருக்கீங்க தனியாக. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி அவங்கெல்லாம் அம்மாலாம் செய்ய சொல்லி இது மாதிரி எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். அங்கே செஞ்சு தண்ணி ஒரு இட்லி கடையில் வாங்கிக்கலாம். பொழுதுமணி ஒரு சாம்பாரும் ஒரு தேங்காய் சட்னி தான் தருவாங்க கடையில எல்லாம். அதே போர் அடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சாப்பிட்டு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டில் இருந்து இதை ஒன்றுமே இல்லை, ஒரு தண்ணி மட்டும் ஊற்றி குழப்பி வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். கெட்டியாக வேணால் கெட்டியாக சாப்பிட்டுக்கலாம், சாதத்துலேயும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டு எரியும் வறுத்துக்கலாம்ப்பா. ஈரப்பசா இல்லாமல் இருக்கும், அதனால தான் உப்பையும் போட்டு இதிலே வறுத்துக்கிட்டேன். லைட்டாக பெருங்காய பொடியும் இதிலே போட்டுக்கோங்க. வறுத்தாச்சுப்பா. இதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். அதை அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியாக போட்ட மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த உப்பும் புளியும் நல்லா வறுத்துக்குவோம். புளியும் உப்பும் நல்லா வறுத்துட்டேன்ப்பா. கடலை தோலெல்லாம் எடுத்துக்கலாம்ப்பா. இப்படி கையில் வச்சு தேய்ச்சோம்னா எல்லாம் கொட்டிடும். தோல் இருந்துச்சுங்க ஒரு மாதிரி கலராக தெரியும், அதனால் வேணாம், தோலெல்லாம் எடுத்துடலாம். மிளகாய், பொட்டுக்கடலை, புளி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்குவோம். பூண்டு அரைக்கல, பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கடலையும் போட்டுக்கலாம். ஒன்றா போட்டு எல்லாம் அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா. எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பூண்டு இப்போ கடைசியில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டப்பா. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்கப்பா எண்ணெய். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம்ப்பா. கருவேப்பிலை கழுவி நல்லா தொடச்சிட்டு தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் ஈரப்பதம் போகணும்ல, அதனால் கொஞ்சம் கருகிற மாதிரி மொறுன்னு ஆகட்டும். பண்ண வரையும் வறுத்துக்குவோம். கடுகளை நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா. இந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சோம்ல, அந்த மசாலா கொட்டிக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா கிளறி எடுத்து வச்சுக்குவோம். எப்போ நமக்கு தேவையோ, சட்னி தேவையோ, அந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனோ, குடும்பம் எவ்வளோ பெருசு, எத்தனை பேர் இருக்கோம்,
அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை தாளிப்பும் கொடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இட்லியோ தோசையோ ஒரு கோதுமை தோசை எது அர்ஜெண்ட்டோ நம்ம போட்டு தோசை செஞ்சு இட்லி செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. சாதம் வடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதம் வடித்து இதை போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், பழைய சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுட்டப்பா. இது மாதிரி டிஃபன் பாக்ஸ்லேயோ ஒரு கண்ணாடி பவுலில் எதுலேயோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா தண்ணியாக வேணாலும் கலந்துக்கலாம். தண்ணியாக கலந்தால் சட்னி ஆயிரும். திக்காக கலந்திங்கன்னா துவையலாக வச்சுக்கலாம். பொடியாக போட்டிங்கன்னா சாத்துக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுப்பா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து பொடி போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதை இட்லியில் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா, ஒரு பொடியை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.